குழந்தைக்குதா யார் மேல ஜாஸ்தி பாசம்? யார் மேல தானே 3 பேர் மறுபடியும் வந்து ஓத்திரி கூட தான் 3 பேருக்கு சூனியம் கொண்டு போறோம். 3 பேர் பேரையும் சொல்லி 3 பேர் பேர் என்ன? லட்சுமி, ராஜா, அப்புறம் இந்த மாப்பிள்ளை பேர் தான் அவன் சொல்லணும். இப்ப கடைசியில சொல்ல போற அந்த மாப்பிள்ளை தான் நீ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அவன் பேர் சொல்ல ஒழுங்கா தெரியாம நிக்கல. அவன் பேர் சொல்லு. சின்ன பையனா? பேர் சொல்லு, நல்லா பேர் சொல்லு. 3 பேரையும் கொண்டு போடுவான். மங்கத்தா இருப்பான். என்ன பண்ணுறது? சத்தியம் இது. உன் பிள்ளைங்க நல்லா ஊடகத்துல உயிரோட நல்லபடியா இருக்கணும்னா ஒழுங்க மரியாதையா முடி எடுத்து கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு மேல ஆனே அவங்க மேல நான் சத்தியமா அந்த முடி எடுத்து கொடுக்குறேன். இடம் விட்டுட்டு பேருன்னு சொல்லு. ஐ சொல்லு. கிளம்புறியா? 3 பேர் மேல சத்தியம் சொல்லு. 3 பேருன்னு சொல்லு. மக்கள் 3 பேர். என்னைக்கு யாரையும் முடிக்க கூடாது. எந்த ஓதரும் வர மாட்டியா? எந்த ஓதரும் கொடுக்க யாரையும் முடிக்க கூடாது. யாரையும் முடிக்க கூடாது. எந்த ஓதரும் இதுக்கு மேல கொடுக்க மாட்டியா? எடுத்துக்க நேரத்தை வந்து எடுத்துக்க. உச்ச செல்லியம்மா மேல ஆணையா? முடி போடு கொஞ்சம். அப்படியே என்ன அவங்க என்ன சாமி பிடிச்சா அவங்க கூட தெரியுமா? வேடியம்மா மேல ஆணையா? வேடியப்பனா வேடியம்மாவா? வேடியப்ப மேல ஆணையா? கத்துக்கு எடுத்தாரு அடியோட. முடி போடு. அவங்க அப்பா மேல முடி போட்டு கொண்டு போய் ஒரு டப்பா எடுத்து வச்சுக்க கையில. என் தம்பி மார்ல வரலையா? 3 போடு. டேய் வாடா. அவங்க கையாலே கொடு. கத்திரி ஒண்ணு. இந்த ஒரு கல்பூரம் வாங்கிட்டு வந்து டப்பால கல்பூரத்தை கொட்டிட்டு வெட்டியாங்க. வாங்கிட்டு வரியா? நீ வாங்கிட்டு வந்து கொட்டிட்டு அதை எடுத்துக்க. டப்பால போட்டு மூடி போட்டுக்க. வா புடிப்பா. இந்த கத்திரி கொட்டிட்டு. வேலையப்பா என்னடாவது போய் நிம்மதி கொடு. அந்த டப்பால வை முடிய வெட்டத்துக்கு முன்னா டப்பால வை எடுத்து சுருட்டி அதுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் வெட்டணும். உள்ள விட்டுட்டு இங்க வெட்டுமா அப்படின்னு இங்க வெட்டுமா வெட்டி அந்த மூடி எடுத்துக்கா. மூடி எடுப்பா. வெட்டினே போட்டு மூடி போடு. ஏய் போயிடுற பாரு எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட. சத்தியம் மீறனா குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஆயமா கிளம்பு. சரியா? டப்புன்னு முடி போடுங்க. நல்ல பொறுமையா போடா வேணாம். ஒப்பமாக ஒரே சரி அடுத்து யார் வர்றது? முனிபாயை கூப்பிடலாமா? சரியா? வா வெளிய வா. எப்படி எல்லாம் சொல்வானே அதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றது. என்னமா பேய் 20-25 நிமிஷம் ஆகி போயிடுச்சுமா. சரி வா. உங்களுக்கெல்லாம் பேசி முனிபாய் நீ உங்க வேறத்துல பேசு. காலையில சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டே பேச முடியாதா? ஏன் பேச மாட்டேன்? சரியா? சரி நீ உனக்கு என்ன வேணும்? எது வேண்டாவா? எதுவுமே அப்பாசம் இல்லாம என்ன சொல்லி இப்படி புடிச்சு சாவடிக்கிறீங்க எல்லாத்தையும்? மூத்திரம் குடிக்கிறியாடா? டேய் முனிபாய் மூத்திரம் கொஞ்சம் மணால குடிக்க மாட்டா டப்பில் விட்டு. மூத்திரம் குடிச்சா உனக்கு என்ன ஏறுவியா உண்டா? இந்த அறிவு இருக்கே அவளை புடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுன்ற அறிவு வேணாவா? வேண்டாம். அல்லாஹ் மேல சத்தியமா கை மேல இந்த பொண்ணு விட்டு நான் போயிடுறோம். பொண்ணை விட்டு போனோம்னா இந்த முடியுமா வேற யாரையும் முடிக்க மாட்டோம். ஒடுக்கமான என் வேகத்துக்குள்ள போய் அடங்கிடுறோம். சரியா? சத்தியமா சொல்லு. போகலையா? போயிடுறியா? போறியா? நான் மூத்திரம் கொஞ்சம் குடிக்க மாட்டா. குடிச்சிட்டு போறியா? அடையாளம்டா எங்களை பிடிச்சதுக்கு. எங்க ஆளுங்க பிடிச்சதுக்கு. டே நல்ல பையனா இருந்தா அமுத்திக்கு கொஞ்சம் ஊத்துட்டுமா? ஏடா கொஞ்சம் தானே கொண்டு வந்துக்கிற டம்ளர்ல. டே நல்ல பையனாடா இங்க போயிடுறியா? சத்தியமா போயிடுறியா? இதாங்க பாரு மூத்திரம் நல்லா இருக்குதானு தாங்க பாரு. என் கையில தான் இருக்குது. கொஞ்சமா தான் பிடிச்சி வந்துக்கிட்டா பையா. போயிடுறியா? இல்ல வேணும்னா சொல்லு. கொஞ்சம் ஊத்தி விட்டுறப்பா. வேணும்னா சொல்லு. போயிடுறியா? தாம்பூலம் ரெடி பண்ணி வை. தாம்பூலம் ரெடி பண்ணி வை. அல்லா மேல ஆணைய போயிடுறியா? இல்ல வேணும்னா கொஞ்சம் ஊத்திட்டு மூத்திரத்தை வேணும்னா ஊத்துறான். தாம்பூலம் உள்ளுக்கு கொடுக்கணும். ரெடி பண்ணி வை. வாங்கிட்டு சரியா? பாரு முனிபாய் கிளம்பிக்கணும். சீக்கிரம் போய் எத்தனை ரூபாய் வாங்கிட்டு உன் வேறத்தை கும்பறது நெசமண்ணா. உன் அல்லா உறுதினா. இந்த இடம் எல்லாம் கட்சி குடிச்சு ரைட். சரியா? கல்பூர் டப்பா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு கல்பூர் டப்பா 2 வேணும். 10 ரூபாய்ல தருது. சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லு. அண்ணா 10 ரூபாய் சீக்கிரம் வாங்கிட்டு வாண்ணா. இல்லனா சொல்றேன் கொஞ்சமா தான் விட்டு வச்சுக்கிறேன். இதே போதுன்னு. இது 30
இது கொட்டிட்டு டைம் ஆகுது. வா மறுபடியும் எடுத்து கொடுப்பான் முடி போட்டு அதே மாதிரி வெட்டி அந்த டப்பாக்குள்ள விட்டுக்கணும். பாரு முனிபாய், உன் சத்தியத்தை ஏத்துட்டு அனுப்புறோம். ஒழுக்கமா போய் சேர்ந்துக்கணும், சரியா? வேற ஏதாவது ஆசை இருக்குதா? எதுவுமே இல்லாத அப்பாவை பண்ண முடிச்சு ராவடி பண்றீங்க. உங்களுக்கு நல்லா இருக்குதா? ஏன் அனுப்புறதுக்கு ஆள் இல்லையா? சரியா சரியா போயிடுறியா? முடியடு. ஏன் அல்லாஹ் மேல ஆனாலும் சொல்லி ஆடாடே. முடியடு. அல்லாஹ் மேல ஆணையா? முடியடு. இல்ல அல்லாஹ் மேல ஆணையா? எங்கடா எடுக்கிறப்பா முடி எங்க போனது? இல்ல எங்க எடுத்தேன் நான். அது ஏர்மையா அதுதான் வரும். சரி சரி. ஏறா டேய் அல்லாஹ் மேல ஆணையா டேய். இருக்கிறவங்களும் சேர்ந்து குழப்பிட்டு சரியா முடியடு. ஏறா டேய் டேய் நல்லா எடுத்து குறா. அல்லாஹ் மேல ஆணையா? சொல்லு அல்லாஹ் மேல ஆணையா? இந்த பொண்ணை விட்டுட்டு யாரையும் பிடிக்காம நான் போய் அல்லாஹ் கிட்ட சேர்ந்துக்கிறேன். அல்லாஹ்வுக்கு தொண்டு செஞ்சுக்கிறேன். இது அல்லாஹ் மேல சத்தியம். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். சமாதியில போட்டு தானே உங்களை எல்லாம் அடைச்சாங்க. எப்படி வெளியே வந்துட்டீங்க? வேற சொல்லி தான் அடைக்கிறாங்க. புரியல. இதுக்கு முன்ன ஓட்டினாங்களா வச்சு? ஒழுக்கமா போயிடுறியா? நல்ல பையன் தானே. சரி, உன் பேரும் சொல்லிட்ட முனிபாயில. உங்க அப்பா அம்மா பேர் சொல்லலையே. கேட்க ஆசை எனக்கு சொல்லிட்டு போக. ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டான்? குளத்துக்கு அசிங்கமா இல்ல? வந்ததுக்கு அடையாளம் சொல்லிட்டு போகணும் இல்ல? எனக்கு தெரியணும் இல்ல? குடி பதில் சொல்லு. வந்ததுக்கு அடையாளம் எனக்கு தெரியணுமே. உங்க ஆளுங்க நான் எப்படி கண்டுக்கிறது? அப்பம் பேர் என்ன? அப்பம் பேர் என்ன? அதையா சொல்லிட்டு போ. அப்பா அம்மாவுக்கு தெரியாதவங்க வச்சுக்கலாமா? அப்பா அம்மா பேர் தெரியாதவங்க வச்சிடலாமா? பட்டா அப்படி சுட்டு தான் போவோம். தெரியாது பித்தலாட்டம். இங்க அப்பனா இதை கொஞ்சம் குடிச்சுட்டு போ. அப்பன் பேர் அம்மா பேர் தெரியல, என் மூத்தத்தை கொஞ்சம் குடிக்கணும். குடிக்கட்டுமா? அப்பனா சொல்லு. பேர் சொன்னா நான் கொடுக்க மாட்டேன்னா அமைதி பிடிச்சி ஊற்றி விடுவோம். அப்பா அம்மா பேர் தெரியாதவங்களுக்கும் நான் அடையாளம் வச்சுட்டுருவோம். சொல்லு, என்ன பேர் சொல்லு. இங்க கொஞ்சமா குடிப்பேன். இங்க தாமரை கேட்டீங்களா? கொஞ்சமா குடிச்சிட்டு போய்யா. நவு போது வாயில கொடுக்குறேன். அதை நவு போது நவு மூத்திரம் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. ஏய், அடுத்த ஓட்ட முடியாது. குடி போட்டியா? இங்க பாரு முனிபாய், உன் வேதத்து மேல சத்தியம் பண்ணிருக்க. ஒழுக்கமா இடம் போய் சேர்ந்துடணும். வேற யாரையும் பிடிக்கிற வேலை இருக்க கூடாது, சரியா? நீங்க போன பின்னாடி இந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுப்பீங்களா? உடம்பு ரீதியா ஒழுக்கம் வந்துக்கிறீங்களா? சரி, கிளம்பிக்க. அருமா அருமா போடா டப்பிக்கல. மாப்பிள்ளையா ஒன்று காவு வாங்குறோம். அடுத்து எப்பா சாமி பேர் என்னம்மா? நரசிம்மமூர்த்தி. வெளி வரியா? எத்தனை பேரோட உங்க அக்காவுக்கு வேலை பார்த்துக்கிற பையாடி. சரி, நீ வந்த மீதி 2 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க நீ துரத்தி இருக்கணுமா கூடாது? துரத்தி இருக்கணுமா கூடாது? அக்கா மேல பாசம் உள்ளவன் தானே, அவங்கள துரத்தி இருக்கணுமா கூடாதா? பதில். சத்தமா பேசணும். அவங்க 2 பேர் இருந்தாங்க. பக்கம் பக்கம் இருந்தாங்களா? பக்கம் பக்கம் இருந்தா ஒத்துக்குவியா? ஒட்டுக்கா சேர்ந்து ஒன்னு குடி பறிச்சு கூட்டிட்டு போலான்னு இருக்கிறீங்க. வெக்கமா இல்ல? இல்லையா? சரி, அவங்க 2 ஆளு சொல்றாங்க நீ தான் ரெடியா நிக்கிற உங்க அக்கால கூட்டிட்டு போறதுக்குன்னு. நெசமா? ஏய், இது மூணாவது. நெசமா? உனக்கே பரவாயில்லையா? ஒரு அக்கால இப்படி பண்ற உனக்கு பரவாயில்லையா? சொல்லு, உனக்கு மோட்சம் கிட்டுமா? இப்படி அயோக்கியத்தனம் பண்ற உனக்கு மோட்சம் கிட்டுமா? உன் தலைமுறைக்கு மோட்சம் கிட்டுமா? உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லிச்சா? அவளுக்கு நேரம் எப்படியா இருந்துட்டு போகுது. உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லிச்ச நேரம். அசிங்கமா இல்ல? அந்த பழி உன் பையனை சேராதா? அந்த பழி உன் பையனை சேருமா சேராதா? உங்க அப்பா தாண்டி உன் குடும்பத்தை கெடுத்தான்னு உன் பையனை சேருமா சேராதா? உன் புருஷன் தான் என் குடும்பத்தை கெடுத்தான்னு பழி போய் சேருமா சேராதா? அப்புறம் எப்படி பண்ற? உன் பையன் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், அடுத்த குடும்பம் எப்படினாலும் போன பரவாயில்லையா? அந்த பிள்ளைங்க என்ன ஆகுறது?
அந்த பிள்ளைங்க என்ன ஆகுது? பாவம் இல்லையா? அதான் விட்டுட்டியா? இப்ப 4 நாள் இதுக்கு உள்ள இருக்கிற 2 நாள்ல கூட்டிட்டு போறியா? இங்கிட்டு போற வேலையெல்லாம் இல்ல. ஒழுக்கமா போய் சேர்ற. இதான் வேணுமா? குலதெய்வம் என்னடா? ஏய், குலதெய்வம் என்ன? நரசிம்மசாமி அவர் மேல சத்தியம் பண்ணி கொடு. இப்படி பண்றீ உனக்கே ஏத்துக்குமா? உன் தெய்வம் உன்னை ஏத்துக்குமா? உன் பிள்ளைமா உன் பையமால சத்தியம் பண்ணி பையன் பேர் என்ன? உன் பையன் பேர் என்ன? பதில் சொல்லணும், இல்ல கண்ணை படுத்து போயிடும். உன் பையன் பேர் என்ன? தெரியாது. சரி, உங்க பொண்டாட்டி பேரு? இருங்க இருங்க இருங்க. சரி, உன் பொண்டாட்டி பேர் என்ன? உங்க பொண்டாட்டி சரி, பையன் பேர் தெரியாது உங்களுக்கு. பொண்டாட்டி பேர் என்ன? சாந்தி. என்ன ஊர்ல இருந்து பொண்ணு கட்டினு வந்துச்சு? என்ன ஊர்ல இருந்து பொண்ணு கட்டினு வந்துச்சு உனக்கு? என்ன பேர்? பையன் பேர் என்ன? உனக்கு உனக்கு தெரியல எங்களுக்கு ஒண்ணும். என்ன பேர் வச்சிருக்காங்க? பொண்டாட்டி பேர் சாந்தியா? நீங்களா ஒரு சொந்தக்காரா? பையன் பேர் கூட தெரியாது. உடனே செத்தோடனே அவங்க கூட்டிட்டு போயிட்டேன் நான். இருந்தாலும் பையன் பையன் பேரா பேர் என்னன்னு கேளு. கேளு, சொன்னா சந்தோஷமா? யாருன்னு கேளு. பையன் போட்டோ பாத்திருக்கியா? பாக்குறியா? போட்டோ வந்து அனுப்பி சொல்லு. அதெல்லாம் அவங்க அனுப்புறாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் தூரத்துல அனுப்ப சொல்லு. இப்போதைக்கு அவர் வேலை இல்லை சாமி. இல்ல அனுப்ப சொல்லு. சரி சரி. தீபிகளை கேளு. சரி, இவன் ஆசை நிறைய ஆசை விட்டுறலாமா? இல்லை அப்படிலாம் சொல்லலை. ஆ, பாத்துட்டே போறியா? சந்தோஷமா போயிருவியா? திருப்பி இந்த உடம்புக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. உன் குளத்துக்கு யாருக்குமே இடைஞ்சல் கொடுக்க கூடாது. மொத்தம் கொடுத்தா குழந்தை கொண்டு பிறந்தான். வேற என்ன போய் எந்த ஊர் என்னென்ன அட்ரஸ் நீ சொல்லிட்டு போமா. இங்க இருந்து நான் வந்து சாமி கும்பிட்டு வந்து ஏவி விடுறோம். சரி, ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணுமா? சொல்லி வாங்கிட்டு வர சொல்றோம். இப்போ எங்கடா கரான்? முனிப்பாய் எங்கடா போயிட்டேனா? தீபிகளை கேளு. முனிப்பாய் எங்க கரான்? எதில் கரான்னு சொல்லி எங்க கரான்? எங்க கரான் அங்க? அவனை எடுத்துப்பட்டு எங்கடா கரான் முனிப்பாய்? அங்கே போயிட்டானா? சரி, அவள் ஆயமா எங்க போயிட்டாளா? கரெக்டாக சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்களா? சரி. திருப்பி அவங்க வரமாட்டாங்க. இந்த டேய் நாய்க்கு போயிருச்சுங்க. அப்ப நீ யாரு? அதுங்க நாய்ங்க. நீ மோசம். நாய் மோசம். சரி, மாறு டேய் எடுக்கறானே. ஏன்டா நரசிம்மா முனிபாயின்னு மொத்தம் கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்தா டே. அவன் அதுக்குள்ளேயும் வேணான்னு போயிட்டான் டே. அவன் போட்டான் தான் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டு சொல்லுங்க. சரி, கேட்கலாம். இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு என்னென்ன பண்ணீங்க அவங்க சொல்லு. அது கேட்கலாம். அது ஒரு ஆசை. இப்ப சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம் குடிச்சா. எனக்கு கேட்கலாம் என்ன? அப்பதான் ஐயோக்கு தானே இரு, பண்ணிக்கிறேன். இரு. ஆ? பண்ண வேற. ஆ. ஆ, அப்படி பண்ண. அடுத்து ஆ. சரி, வேற. ம். ம். இதெல்லாம் அவளுக்கு தானே. உனக்கு எதுக்கு இத்தனை அடி அடிச்சுக்குது? உனக்கே பரவாயில்லையா? ஒரு அக்கால இத்தனை துன்பம் கொடுத்து வச்சிருக்க உனக்கு பரவாயில்லையா? நீ ஒரு ஆள் தான் கொடுத்தியா இல்ல அந்த 2 பேரும் சேர்ந்து கொடுத்ததா? ம். அவளுக்கு இருந்ததா? ம். ஆயிமாக்கு இருந்ததா? அதான் பாரு போட்டோ இதா வந்துருச்சு. பாரு பையன் பேர் வந்து இனியன். நல்லா இருக்குதா பேரு? பையனை பார்த்துட்டியா? சந்தோஷமா இருக்குதா? உன்ன மாதிரி இருக்கிறாங்க இல்லையே. உன்ன மாதிரி தான் அயோக்கிய பையனா இருவனே. நீ பண்ற மாதிரி அயோக்கிய வேலையை பண்ணி விடுவானே. பையன் கூட அம்சமா இருக்குது, உன்ன மாதிரி இருக்குதுன்ற. நீயே ஒரு தப்பானவன். அந்த பையன் அந்த மாதிரி ஆயிட்டு இப்ப உன் பையன் ஒரு விபத்தாயிருச்சு, வேற யாரையும் பிடிச்ச நீ ஒத்துக்குவியா? நல்ல கண்குளிர பாத்துக்கோ அவனை. ஏன்டா நாட்டுக்கு பாரமா தாய் வகுத்துக்கு பாரமா நீங்களாம் ஏன்டா பிறந்து இப்படிலாம் பையன் நல்லா இருக்குதா? அம்சமா இருக்குது. கூட பிறந்த அக்காலையே. சரி, இந்த பையனுக்கு ஏதாவது தொந்தரவு ஏதாவது கொடுக்குவியா? இந்த பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? எதுவும் கொடுக்க மாட்டேன். நீ கொடுக்க அதே மாட்ட. மாதிரி அந்த 2-3 புள்ளைங்கிறதுக்கும் நீ தொல்லை கொடுக்க கூடாதுடா. நீ தான் வந்து தொல்லை கொடுக்கறதா அந்த புள்ளைங்க புலம்புறாங்க. அங்க போனா சொல்லுமா இந்த குழந்தைக்கு நான் பண்ணி விட்டுறேன்னா. இங்க பாரு, நீ அங்க அந்த வீட்டுக்கு போனா சரி, அந்த குழந்தை பேர் இனியன். நீ சொல்லு, இங்க நான் வந்து பண்ணி விடுறேன். இங்க இந்த குழந்தைக்கு பண்ணி விடுறேன். அவன் போய் அந்த வீட்டுக்கு சும்மா வந்து நீ அந்த பாசம் நான் பாஸ்க்கு வரேன்னு
பத்திரமா போய் சேர்ந்துருவியா? அப்புறம் உனக்கு பையனுக்கு வேணும்னு அவங்க ஏதாவது செஞ்சு கிஞ்சி அவங்க செய்யறது என்னம்மா நீ சொல்லுமா, நான் செஞ்சு விடுறோம். ஆ. நம்ம இருக்காதியா? வந்து நரசிம்மா அந்த குடும்பத்துல போய் ஓடி மாட்டான்னு சொன்னா சொல்லு, இந்த பையனை நான் பாத்துக்கிறேன் இங்க இருந்துகிட்டு. இப்படி இருந்தாலும் எனக்கு சேர்த்து அப்படி அனாவசியமா போயிட்டியே. பையன் இருந்து நல்லபடியா பாத்துருக்கலாமே, என்னத்துக்கு இப்படி போன அவசரப்பட்டு? மூஞ்ச பாக்கறது கூட கொடுத்து வைக்காத போயிட்டடி. 3 வருஷம் கடைசி 4 வருஷம் பையன் பிறந்து இவ்வளவு வம்சமாக்குற பையனை விட்டுட்டு போறது எப்படி உங்க மனசு வந்துச்சு? நான் வந்து நான் மச்சான் வளர்த்துறேன் மையாந்திரன்னு சொல்லி சேனாக்கினூர்ல இருந்து வந்து அங்க இருந்தான் ஒரு 10 நாள். சரி முடியெடுத்து கூட சொல்லு. திருப்தி ஆயிடுச்சா? சந்தோஷமா போயிட்டு வரியா? பேங்க் இருக்குது. இவங்க குளத்துக்கும் சரி வேற யாருக்கும் சரி தொந்தரவு இருக்க கூடாது. நான் சொல்றேன் இதோட 3வது ஆளை பிடிச்சு நிக்கிறார். இனிமேல் வந்தா வேற யார் யார் தங்காம செருப்புலதான் அடி. வேற யார் யார் பிடிச்ச? வேற யார் யார் பிடிச்சிருந்தீங்க? பரவாயில்லையா? எந்த மகமால பொய் பேசுன இப்ப சொல்லிடுவோம். ஜாட்லயே இருக்கும் போது அடிக்க சொல்லி அவங்க இவ்வளவு நேரம் நான் இவங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். யார் யார் உடம்புல வந்து இப்ப சொல்லு. அவ யாரு? பேரு? அதான் அவ யாரு? அவங்களுக்கு என்ன ஒண்ணு? எனக்கு புள்ள மலம் தன்ற பொய் சொல்ற பாரு. உனக்கு வாயில் பொய்யே வராது. எப்படி உனக்கு சூடு சொல்றேன் இல்லையா? அந்த பிள்ளை பிடிச்ச ஒண்ணு. அடுத்து அவங்க வேற சொல்றாங்க. வேற யாருமா? இன்னொரு ஆள் மலர்ந்ததெல்லாம் யாரு? அல்ல அவங்க போய் சொன்னாங்களா நீ போய் சொல்றியா? வேற யார்தான் பிடிச்சிருந்து சொல்ல கேட்டுதானே போறான். உனக்கு தெரியா? சரி யாரையும் குடிக்க கூடாது. குடிச்சுனா நான் என்ன சொல்லிட்டு தெரியுமா தெரியாதா? நான் என்ன சொல்றேன்னு புரியல. எடுத்து கொடு. இவ யாரா போய் பிடிப்பியா? நரசிம்மர் மேல சத்தியம் பண்ணிட்டு கிளம்புற. சரியா? சரியா? நரசிம்மா இந்த பாரு, யாருன்னா பிடிச்சுன்னு என் காது விசாலம் வந்துச்சுன்னு வச்சுக்காத. மாவனை குடும்பத்தை அடிச்சு போடுவோம் சொல்லி அனுப்புறோம். பிள்ளைய உன் குடும்பம் வாழணுமா என்ன பண்ணலான்னு உப்பு வாங்கிட்டு வா. சொல்றா, உன் குடும்பம் வாழணுமா என்ன பண்ணலான்ற, உன் பையன் நல்லா இருக்கணுமா என்ன பண்ணலான்ற சொல்றா. சரி நரசிம்மா, ஏய் உன் பையன் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா அந்த பிள்ளைய நீ விட்டுட்டு யாரையும் பிடிக்க கூடாது. போய் நீ போய் நரசிம்மர் கோயிலுக்கு தொண்டு செய்ய போயாரியா? சொல்லு. சரி, எனக்கு ஒரு கடைசியா ஒரு கேள்வி. இந்த பிள்ளைய இன்னைக்கோட விட்டுருந்தா நீ எத்தனை நாள் கூப்பிட்டு போயிருப்ப? இன்னைக்கு இந்த இடத்துக்கு வராதே எத்தனை நாள் கூப்பிட்டு போயிருப்ப? பதில் சொல்லு. எத்தனை நாள் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்ப? பதில சொல்லு. இவ்வளவு நேரம் தெளிவா பேசணும்ல, இப்ப பதில் சொல்லு. அம்மாவாசைக்கே கூட்டு போயிருப்ப இல்ல அதுக்குள்ளேயே கூட்டு போயிருப்பியா? இல்லையே, பித்தலாட்டம் பண்றியே. அவன் பித்தலாட்டம் பண்ணாதான் அவன் சேர்த்து உயிர் போல ஒரு உயிருக்கு சரியான கஷ்டம் ஆபத்தை வச்சு அவன் சாதாரண மனதவன். இந்த மாதிரி எல்லாம் பித்தலாட்டம் பண்றது சரியா? ஒரு வீட்டுக்கு சித்திரவதை பண்ண வைக்கிறது. அதுக்குள்ளேயே கூட்டிட்டு போற ஐடியா எழுந்திருக்கிறியா? என்னைக்கு 3 நாள் எண்ணி 3 நாள் உண்மையா போய்யா? அம்மாவாசையெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி 3 நாள். இன்னைக்கா 3 நாள் சவுண்ட் கட் பண்ணு. இன்னைக்கா பேசுமே. என்னது முந்தானே இல்லையா? அப்ப உயிரே எப்படி இருக்குது? விட்டு வச்சிருக்கீங்க, பாவம் பார்த்துக்கியா? இது வந்து சரி. 3 நாள். இப்ப இன்னைக்கு விட்டா 3 நாள். மொத்தம் மாமா இன்னைக்கு விட்டா 3 நாள். ஆமாதாண்டா. நேரம் இப்படி குறிக்கிறீங்களா? உங்களுக்கு யாரு இந்த நேரத்தெல்லாம் குறிக்க சொல்லி கொடுத்துருக்கு? சொல்லு, தெரியல. நேரம் உனக்கு யாரு குறிக்க சொல்லி கொடுத்துக்கிறது? எமன் சொல்லிக்கிறானா இந்த நேரம் உங்களுக்கு சரியில்லை போய் எடுத்துருவாருன்னு? பதில் சொன்னாதான் எனக்கு தெரியும். உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? இந்த நேரத்துல கூப்பிட்டு வந்தா அவ செத்து போயிருவா, போய் கூப்பிட்டு வந்து உனக்கு யார் சொல்லி அனுப்புறது? சொல்லு, எனக்கு தெரியணும். இல்ல யார் சொல்லி அனுப்புறது? இந்த நேரம் உனக்கு சரியில்லை போய் கூட்டிட்டு வாங்க யாரு உனக்கு சொல்றது? பதில் சொல்லுமா. டைம் ஆகும். எங்க டைம் ஆகுது? என்ன கூப்பிடுறாங்க? எங்க கூப்பிடுறாங்க? வேற ஏதாவது உடம்பு ரெடி ஆகுதா? சத்தியம் பண்ணு. நரசிம்மர் மேல சத்தியம் பண்ணு. உப்பு மேல. அவன் பையன் பேரு என்ன பேரு? என்னது? இனியா. இனியன் தானே? சத்தியம். உன் பொண்டாட்டி பேரு என்ன? சாந்தியா? நரசிம்மர் மேல சத்தியமா?
என் பிள்ளை பொண்டாட்டி மேல சத்தியமா பொண்டாட்டி பேர் என்ன உடம்புக்கு போயிடுறோம். சரி சரி சொல்லலாம் பொண்டாட்டி பேர் சரி பொண்டாட்டி போயிடணும். பேர் மாதிரி சத்தி கொடுக்க சொல்லு பொண்டாட்டி தப்பு பண்றாளா? தப்புலாம் இல்ல, அந்த சந்தேகம்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு வேவு பார்க்க வந்த? சந்தேகமே இல்லாத எதுக்கு தான் வேவு பார்க்க வந்த? அந்த இடத்துக்கு ஏன் போயிட்டு வந்த? சும்மா பார்க்கலான்னு போனேன். பொண்டாட்டி குழந்தை நல்லா இருக்கணும் அடுத்தீங்க